Hey guys, welcome back to my channel, and this is me Kavya, and this video is going to be really helpful for the students who are moving to the hostel and beginning their hostel life. This video is going to be all about hostel essentials. என்னென்னலாம் பேக் பண்ணணும், உங்களுக்கு என்னென்னலாம் ஹாஸ்டல்ல தேவைப்படும், and tips and tricks தான் வந்து பார்க்க போறோம். So let's get started. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் லைஃப் சேவியர் இன் ஹாஸ்டல் லைஃப். கெஸ் பண்ணிருப்பீங்க, இட்ஸ் அ கெட்டில். ஸோ கெட்டில் தான் வந்து இட்ஸ் ரியலி கோயிங் டு ஹெல்ப் யூ த்ரூ அட் த ஹாஸ்டல். ஸோ அதனால ஒரு நல்ல கெட்டில்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து மெஸ் ஃபுட் வந்து பிடிக்காது, சம்டைம்ஸ் வி ஆர் கோன் டு ஹேட் இட். ஸோ அதனால வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குக்கிங் கெட்டிலா வாங்கிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நான் வந்து இந்த கெட்டில் தான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வந்து ஒரு நல்ல கெட்டில். இது வந்து எனக்கு இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் இன்வெஸ்டிங் இன் அ குட் கெட்டில். And the next thing is extension cord. Extension cord வந்து ரொம்ப நெசசரி ஹாஸ்டல்ல, பிகாஸ் உங்களுக்கு எங்க பிளக்இன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். And the next thing is a study lamp if you are planning to study, because ஹாஸ்டல்ல வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப வந்து ரூம்மேட்டோட இஷ்யூஸா இருக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்டடி லேம்ப் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நீங்க வந்து ரூம்மேட்டோட சண்டை போட தேவையில்ல. ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டடி லேம்ப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் யூ மைட் நீட் லாக்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன லாக்ஸ் வந்து யூ மைட் நீட், பிகாஸ் வந்து ஒரு லக்கேஜ் எல்லாம் நீங்க கேரி பண்றீங்க அப்படின்னா அதை லாக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம கபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேங்கிங் ஹூக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸ் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இந்த மாதிரி ரேண்டம் ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பேக். ஸோ இந்த மாதிரி லாண்ட்ரி பேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் இட் வில் நீங்கள் வந்து ரூமை மெஸ்ஸியாக போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. யூஸ்டு கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாண்ட்ரி பேக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இட் வில் லுக் நீட் அண்ட் க்ளீன். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு லாண்ட்ரி பேக்லேயும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் கம்ஃபர்டர் அண்ட் பெட் ஸ்ப்ரெட்ஸ். ஸோ பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து மினிமம் யூ மஸ்ட் ஹாவ் 3. அப்போதான் ஸ்பேர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் வாஷ் பண்ண போட்டாலும். அண்ட் கம்ஃபர்டரில் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் இன் த போத் சீசன்ஸ். கோல்ட் அண்ட் சம்மருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ ஷுட் ஹாவ் அ கம்ஃபர்டர் அண்ட் 3 பெட் ஸ்ப்ரெட்ஸ். 3 பெட் ஸ்ப்ரெட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆர்கனைசர்ஸ். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி நீட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங்ஸ் ஆர் வெரி எசென்ஷியல்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுல், ஸ்பூன், நைஃப், சிசர்ஸ், காஃபி மக். இது எல்லாமே நீங்க டே டு டே லைஃப்ல வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால இது எல்லா திங்ஸுமே கண்டிப்பா நெசசரி. அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மினிமம் அட்லீஸ்ட் 2 வாட்டர் பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஒன்னு நீங்க கிளாஸஸ் எல்லாத்துக்குமே கேரி பண்றதுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ரூம்ல முக்கியமா வந்துட்டு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி போயிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா யூ மஸ்ட் நீட் அ ஃபிளாஸ்க். ஃபிளாஸ்க் வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அயன் பாக்ஸ். ஸோ அயன் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சில ஹாஸ்டல்ஸில் வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் நீங்கள் உங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறத பொறுத்து அயன் பாக்ஸும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் ஹாஸ்டலுக்கு வேர் பண்ணிக்கக்கூடிய ஸ்லிப்பர். ஹாஸ்டல் ஸ்லிப்பர் வந்து வாங்கிக்கோங்க. And toiletries like detergent, soap, your skin care, toothbrush, toothpaste, இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அம்ப்ரெல்லா வந்து கண்டிப்பா கேரி பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ வெரி நெசசரி திங், உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாத் ரோப், கிளாத் கிளிப்ஸ், இது ரெண்டுமே வாங்கிக்கோங்க. மெடிசன் கிட், இட்ஸ் அ வெரி எசென்ஷியல் திங் இன் ஹாஸ்டல். ஸோ கண்டிப்பாக டேப்லெட்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் டேப்லெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டோலோ 650, ஹெட்ஏக் டேப்லெட், வாமிட்டிங் டேப்லெட், எல்லா டேப்லெட்ஸுமே எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ஸ் அதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ எல்லாமே நீங்கள் கேரி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு எழுதிக்கோங்க. இந்தந்த டேப்லெட்ஸ் வந்து இந்தந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் கேரி பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே உங்க கூட.
Next வந்து I'm sharing random things and random experience with over 3 years of hostel life. So பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சொல்றேன், ஹாஸ்டல் ஃபுட் மெஸ் ஃபுட்டை வந்து யூஆர் கோனா ஹேட் இட் ஒன் டே. பிகாஸ் ஸ்டார்டிங்ல என்னதான் நல்லா இருந்தாலும் லாங் ரன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது மெஸ் ஃபுட். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒரு குக்கிங் கெட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குக்கிங் கெட்டில் என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஷார்ட்ஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். நீங்க இந்த மாதிரி தொக்கு பிக்கல் இதெல்லாமே வந்து எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆனா. ஏன்னா நீங்க சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த தொக்கெல்லாமே வச்சு நீங்க சாப்பிட்டு உங்களோட லஞ்சோ டின்னரோ வந்து நீங்க முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா நீங்க லைட் ஆஃப் பண்ணாதான் தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டல்ல எல்லாம் அடிக்கடி சண்டை வரும், லைட் ஏன் என்ன எரியுது ஆஃப் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அதனால நீங்க ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்தீங்கன்னா நீங்க பாட்டு கண்ணில் போட்டுட்டு தூங்கலாம். ஸோ அதுவும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வந்து விலை வராது. இட் வில் பி 100 rupees ஃப்ரம் மீஷோ. நான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஹாஸ்டலுக்கு நீங்க போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா சில திங்ஸ் நீட் ஆகுது அப்படின்னு அந்த லொகேஷனை பொறுத்து உங்களுக்கு தோணும். ஸோ அதெல்லாமே நீங்க வந்து அங்க போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்ப சொன்ன பாதி பொருளுக்கு மேலேயே நீங்க வந்து நீங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டே நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியே வாங்கிக்கோங்க. அதான் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கேரி ஆல் த ஸ்டப்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும், லக்கேஜ் கேரி பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டலுக்கு போறதுனால ஸோ அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன நீட் இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ராவா என்னெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க. வீட்ல இருந்து திங்ஸ் என்னென்ன எடுத்துட்டு போகணுமோ அதை வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கேரி பண்ணி போறதுக்கு ஒரு ட்ராலி பேக் ஒரு லக்கேஜ் பேக் தான் வந்து தேவைப்படும். ஸோ ஏற்கனவே உங்கள்ட்ட ட்ராலி லக்கேஜஸ்லாம் இருக்குன்னா இட் வில் பி வெரி குட். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்ல கொடுக்குறேன். ஈஸி அஃபோர்டபுள் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ட்ராலி பேக்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதையும் வாங்கிக்கோங்க. மினிமம் மீடியம் அண்ட் லார்ஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க 3 வந்து இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி குட். ஒரு ஸ்மால் லக்கேஜ் பேக் வந்து கண்டிப்பா தேவை. நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஸ்மால் வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். மீடியம் அண்ட் லார்ஜ் வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஷிஃப்ட் பண்றதுக்கு வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்றது 3. கண்டிப்பா நம்ம வந்து திங்ஸ் இங்க இருந்து எடுத்துட்டு போறது மட்டும்தான் வச்சிருக்க மாட்டோம். அங்க போயிட்டு எக்ஸ்ட்ராவா திங்ஸ் வாங்குவோம் அண்ட் நிறைய ஸ்டப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் அங்க போனோம் அப்படின்னா ஹாஸ்டல் லைஃப்ல இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் திருப்பியும் கேரி பண்ணிட்டு வரதுக்கு லக்கேஜஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதனால ஒரு ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் இந்த 3 கிட் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 3 செட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இட் வில் பி வெரி குட். I hope you guys liked my video and do subscribe and like to my channel, and then thanks for watching and meet you in next video. Bye bye.